அந்தம் இல்லை அகிலமெங்கும் சிவன். ஆணும் இல்லை பெண்ணும் இல்லை அர்த்தநாரி சிவன். நீரும் இல்லை நெருப்பும் இல்லை நினைப்பதெல்லாம் சிவன். உயர்வும் இல்லை தாழ்வும் இல்லை நீ வணங்கும் சிவன். சிவனே 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 சிவனே. ஆதி இல்லை அந்தம் இல்லை அகிலமெங்கும் சிவன். ஆணும் இல்லை பெண்ணும் இல்லை அர்த்தநாரி சிவன். நீரும் இல்லை நெருப்பும் இல்லை நினைப்பதெல்லாம் சிவன். உயர்வும் இல்லை தாழ்வும் இல்லை நீ வணங்கும் சிவன். பதினாறு கால் குதிரை என்று கூறுகிறார்கள். மனதை என்ன சொல்றாங்க? மனசை என்ன சொல்றாங்க? 2 கால் இல்லை, 4 கால் இல்லை, 6 கால் இல்லை, 8 கால் இல்லை, 10 கால் இல்லை, 12 கால் இல்லை, 14 கால் இல்லை. எத்தனை கால்? 16 காலில் ஒரு குதிரை இருந்ததுன்னா அதை அடக்க முடியும். நீங்கள் 4 கால் குதிரையை அடக்கி காமிச்சிருங்க. ஒரு வைல்டில் இருந்து, ஒரு காட்டில் இருந்து ஒரு குதிரையை கூப்பிட்டு வந்து அதை அடக்கி காட்டுங்க. நீங்கள் எப்படி அடக்குறீங்கன்னு பார்க்குறேன். அடக்க முடியுமா? இப்போ 16 காலில் ஒரு குதிரை இருந்ததுன்னா எப்படி இருக்கும்? யோசிச்சு பாருங்க. அடங்குமா? அது எதுக்காவது சுத்தமாக அடங்காது. இப்படி கட்டினீங்கன்னா இந்த காலில் ஒரு மிதி மிதிக்கும், அந்த காலை கட்டினீங்கன்னா இப்படி ஒரு மிதி மிதிக்கும். 4 காலை கட்டி வச்சுட்டிங்கன்னா மீதி இருக்கக்கூடிய 12 காலில் மிதிக்கும். ஆக மொத்தம் மிதி கன்ஃபார்ம் மிதிச்சுக்கிட்டே இருக்கும். இதை கண்டுபிடிச்சி கண்ட்ரோல் பண்ணி என்னடா பண்ணுறேன் பேச்சுவார்த்தை நடத்தி ஒன்றும் இல்லடா தங்கம் செல்லோன்னு தடவி கொடுத்து அவர் வீட்லேயே போய் அவனை சரி பண்ணி கொண்டு வரணும். அது வரைக்கும் மனசு நிற்காது. அப்போ என்ன? நிஷ்டை கவனிச்சிங்கனாலும் மனம் ஓடத்தான் செய்யும். மனம் ஓடுறதை நினச்சி ஃபீல் பண்ணக்கூடாது. அது ஓடிக்கிட்டே தான் இருக்கும். நீங்கள் என்ன பண்ணணும்? மீண்டும் மீண்டும் புருவ மத்தியத்துக்கு கொண்டு வந்து நிறுத்தணும் உங்கள் மைண்டை. கொஞ்சம் அசந்திங்கன்னா துபாய், அமெரிக்கா, ஜப்பான், ஹாங்காங் எல்லா ஊரும் சுற்றிட்டு வரும். பார்த்தீங்கன்னா அரை மணி நேரம் காலி ஆயிரும். அட பாவி, இங்கே ஆரம்பித்து பார்த்தா அமெரிக்கா, ஜப்பான், ஹாங்காங் வரையும் போயிட்டு அவன் அப்படித்தான் ஓடத்தான் செய்வான். ஓடினாலும் டயர்டாகாமல் மீண்டும் நீங்கள் என்ன பண்ணணும்? சென்டர் பண்ணிடணும். மறுபடியும் புருவ மத்தியத்துக்கு கொண்டு வரணும். பயிற்சி இப்படி நீங்கள் பண்ண ஒன்றுமே நடக்காத மாதிரி இருக்கும். ஆனால் டீப்பர் செல்ஸில் மாற்றம் நடக்கும். உங்களுக்கு தெரியாது. அது ஒரு சில பேருக்கு அனுபவம் வரும், ஒரு சில பேருக்கு அனுபவம் வராது. அனுபவம் வராது அப்படின்றதுக்காக உங்களுக்கு எதுவும் நடக்கலைன்னு அர்த்தம் கிடையாது. டீப்பர் லெவலில் அணுவிற்குள் அணுவாய் அப்பாலுக்கு அப்பாலாய் உங்களுக்கு மாற்றம் நடந்துட்டு இருக்காது. உங்களுக்கு தெரியல. நீங்கள் பயிற்சி பண்ண தான் அது நிச்சயமாக உங்களுக்கு தெரியும். நான் சொன்னது புரிஞ்சுதா புரியலையா? ஓகே. என்ன பண்ணணும்? குறைஞ்சது ஒரு 45 மினிட்ஸ் ஆகுது நிஷ்டை பண்ணணும். 45 மினிட்ஸ் முடியலன்னா என்ன பண்ணுறது? 30 நிமிஷம் பண்ணுங்க போதும். 30 நிமிஷம் முடியலன்னா என்ன பண்ணுறது? டைம் இருக்குது, அர்ஜென்ட்டாக எங்கேயாவது வெளியில் போகணும். 30 நிமிஷம் முடியலங்கன்றவங்க எவ்வளோ நேரம் பண்ணலாம்? ஒரு 15 நிமிஷமாவது பண்ணுங்கள். இல்லைங்க 15 நிமிஷம் முடியல, ரொம்ப அர்ஜென்ட்டாக எனக்கு வேலை இருக்குது அப்படின்னா எவ்வளோ நிமிஷம் பண்ணலாம்? 10 நிமிஷமாவது பண்ணுங்க. இல்லைங்க 10 நிமிஷம் முடியல அப்படின்னா என்ன பண்ணலாம்? நீங்கள் பயிற்சியே பண்ணாதீங்க. எதுக்கு பண்ணுறீங்க? நீங்கள் பண்ணி என்ன பண்ண போகிறீங்க? ஒரு 10 நிமிஷம் கூட உங்களால் பயிற்சி பண்ண முடியலன்னா உங்களுக்கு எதுக்கு பயிற்சி? தெரியாமல் தான் கேட்குறேன். நான் உயிரை கொடுத்து போராடி இங்கேருந்து வந்து நான் உட்காந்து என் வாழ்க்கையவே அர்ப்பணித்து கல்யாணம் பண்ணிக்காமல் நீங்கள் நல்லா இருக்குன்னு நான் சொல்லி கொடுப்பேன். நீங்கள் 10 நிமிஷம் கூட பண்ணாமல் உட்காந்துட்டு இருப்பேன். வெறுப்பாகுமா ஆகாதா எனக்கு? பண்ணுங்க, தயவு செஞ்சு பண்ணுங்க. 15 நிமிஷம் என்ன பண்ண சொல்லியிருக்கேன்? மந்திரம். அடுத்து நிஷ்டை எவ்வளோ நேரம் பண்ண சொல்லியிருக்கேன்? என்னது 15 நிமிஷமா? ஃபிக்ஸ் ஆகிட்டீங்களா 15 நிமிஷம்னு? ஏங்க உயிரை கொடுத்து ஒருத்தர் 45 நிமிஷம் சொல்லி கொடுத்துட்ருக்கேன். 15 + 45 = 60 நிமிஷம். 60 நிமிஷம்னா எத்தனை மணி நேரம்? 1 ஹவராவது பயிற்சி பண்ணிங்கன்னா தான் கொஞ்சம் நெஞ்சமாவது உருப்பட முடியும் வாழ்க்கையில். 1 ஹவர் கூட பண்ணலன்னா ரொம்ப கஷ்டம். ஸோ 1 ஹவர் முடியலன்னா கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. அதுவும் முடியலன்னா இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. ஆனால் டெய்லியும் டைம் கிடைக்கும் போது உட்காந்துருங்க. சில நேரத்தில் டைமே கிடைக்காது, பிஸியாகவே இருப்பீங்க. டக்குன்னு ஃபோனை சைலண்டில் போட்டு ஆஃப் பண்ணிட்டு உட்காந்துடணும். நான்லாம் அப்படி தான், பிஸியாகவே இருக்கும். ஏதோ ஒரு வேலை வந்துக்கிட்டே இருக்கும். ஏதோ ஒரு வேலை. இந்த 1-to-1 ஒருத்தவங்க புக் பண்ணாங்க. மொத்தம் 8 பேர் புக் பண்ணியிருக்காங்க. ஒரு அரை மணி நேரம் தான் பேசினா அதுக்கு டைம் கிடைக்க மாட்டேங்குது. உட்காந்து அவ்வளோ பிஸியாக இருக்குது. பேமெண்ட் கட்டியே அவ்வளோ நாள் 3 மாதமாக வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. புரிஞ்சுக்கிறாங்க அவங்க அவ்வளோ பிஸியாக இருக்கார். அப்போ இவ்வளோ பிஸியாக இருக்கிற டைம்லலாம் என்ன பண்ணுவீங்க? உட்கார சுத்தமாக டைம் இருக்காது. அவ்வளோ பிஸியாக இருப்பீங்க. என் ஃபீல்டில் நான் பிஸினா உங்கள் ஃபீல்டில் நீங்கள் பிஸியாக இருப்பீங்க. இக்கரைக்கு அக்கறை பச்சை தான். அவங்க பிஸியாக தான் இருப்பீங்க. அப்போ என்ன பண்ணுவேன் அப்படின்னா, நான் இவ்வளோ பிஸியாக இருந்தால் ரொம்ப சீரியஸாக ஒரு வேலை போயிட்டு இருக்கும், அதை பண்ணி ஆகணும். டக்குன்னு ஃபோனை ஆஃப் பண்ணிடுவேன். என்ன பண்ணுவாங்க? எப்படி பிடிப்பாங்க? நீங்கள் ஃபோன் ஆஃப் பண்ணிட்டாரா நம்மளை பிடிக்க முடியுமா? ஃபோன் ஆஃப் பண்ணிவிட்டு சைலண்டில் போட்டு உட்காந்துருவோம் பயிற்சி பண்ணுறதுக்கு. அது என்ன ஆனாலும் எவ்வளோ முக்கியமான வேலையாக இருந்தாலும்
அந்த நேரத்தில் எனக்கு பயிற்சி முக்கியம்னு உட்காந்து. சில நேரத்தில் ஃப்ளைட்டில் போகும்போது ஃப்ளைட்டில் பறக்க பறக்க பயிற்சி பண்ணேன். கீழே உட்காந்து பயிற்சி பண்ணாவே இவ்வளோ எனர்ஜி வருதுன்னா மேலே பறக்க பறக்க பயிற்சி பண்ணால் எப்படி இருக்கும்? சில நேரத்தில் கார் ஓட்ட விட்டுட்டு பக்கத்தில் உட்காந்து அப்படியே பேசிக்கிட்டே இருப்பேன். டக்குன்னு பார்த்தா பயிற்சி நிலைக்கு போயிடும். எப்போ பயிற்சி பண்ணுறேன்னு யாராலையும் கண்டுபிடிக்கவே முடியாது. இப்படி தான் பண்ணணும் நீங்கள், இல்லாட்டினா மாட்டிப்பீங்க. டைம் கிடைக்கும். நான் காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் 3:20க்கு எந்திரிச்சு தான் நான் பயிற்சி பண்ணுவேன்னா நான் சொல்கிறேன் இன்னும் 300 வருஷத்துக்கு நீங்கள் தவம் பண்ண முடியாது. இப்போவே சொல்கிறேன், எழுதி தரேன் நான். நீங்கள் அப்படி 3:20க்கு எந்திரிச்சிங்கன்னா உங்களோட என்னை விட சந்தோஷப்படுறாலும் உங்களை நினச்சி வேறு யாரும் கிடையாது. பாதி பேர் அதுலேயே டயர்டாகிறீங்க. 3:30 மணிக்கு எந்திரிக்க முடியல தம்பி, அலாரம் வைக்கிறேன் தம்பி, டயர்டாக இருக்குது தம்பி, குளிக்க முடியல தம்பி, பல்லு விளக்கணுமா தம்பி, கொசு கடிச்சா இதெல்லாம் ஒரு கேள்வியாங்க உங்களுக்கு? எங்கள் கொசு கடிச்சா என்ன பண்ணுறது? கொசுவலை வாங்கி உள்ளுக்குள்ளே உட்காந்துக்கோங்க. கொசுவை அடிக்கலாமா தம்பி, கொல்லலாமா தம்பி? காலையில் 4 மணிக்கு எனக்கு ஃபோன் கால். எதுக்கு தம்பி இந்த விளக்கில் என்ன போடணும்? நீங்கள் நல்லெண்ணெயா விளக்கெண்ணெயா? டே விளக்கெண்ணெய் எல்லாம் நேரம் என்ன பண்ணுறது? என்ன தம்பி என்னை திட்டினீங்க? இல்லைங்க விளக்கெண்ணெய் போடுங்க, யூஸ் பண்ணுங்கள், வாழ்க்கை நல்லாயிருக்கும். என்னெல்லாம் சேட்டை பண்ணுறாங்கன்றீங்க. தயவு செஞ்சு கொஞ்சம் கிடைக்கக்கூடிய நேரத்தை கரெக்டாக யூஸ் பண்ணி இந்த ஆன்மாவை எப்படி கரை சேர்க்கறதுன்றதுக்கு உண்டான வழியை தயவு செஞ்சு பாருங்கள். டைம் கிடைக்காது, பிஸியாக தான் இருப்பீங்க. இந்த டைமில் தான் உட்காருவன்லாம் உட்காராதீங்க. கிடைக்கிற டைமை பாசிட்டிவாக மாற்றிங்க. எந்த டைம் வேணாலும் உட்காரலாம், எங்கே வேணாலும் உட்காரலாம், எந்த திசையை நோக்கி வேணாலும் உட்காரலாம். பாத்ரூமில் கூட உட்காந்து பயிற்சி இதெல்லாம் பண்ணியிருக்கேன் நான். குளிச்சுக்கிட்டே இருப்பேன், படாருன்னு பயிற்சி பண்ணணும்னு தோணும். நேற்று பண்ணியிருக்க மாட்டேன், முந்தா நேற்று. என்ன பண்ணுறது? பாத்ரூமில் உட்காந்து பயிற்சி. இப்படி பொறுத்தனை பார்த்துருக்கீங்களா நீங்கள்? ஏன் பாத்ரூமில் இறைவன் இருக்க மாட்டாரா? பாத்ரூம்னு ஒன்று கண்டுபிடிக்கலன்னா நீங்கள் எப்படி சுத்தமாக இருந்திருப்பீங்க? நீங்கள் சொல்லுங்கள். இப்போ சொல்லுங்கள், பாத்ரூமில் பயிற்சி பண்ணலாமா பண்ணக்கூடாதா? நீங்கள் பண்ணுங்க தம்பி, எங்கள் உயிரை ஏன் தம்பி எடுக்கிறீங்க? எங்கே வேணாலும் உட்காந்து பயிற்சி பண்ணலாம். ஞானத்துக்கு என்ன கடவுள்ன்ற ஒன்றே இல்லை, அனைத்தும் கடவுள் தான். அனைத்தும் கடவுள்னு வந்ததுக்கப்புறம் கடவுளை எப்படி பிரித்து பார்ப்பீங்க? பிரித்து பார்க்க முடியுமா உங்களால்? எங்கேனாலும் உட்காந்து பயிற்சி பண்ணுங்க, ஆனால் பயிற்சி பண்ணிடுங்க. எப்போ பயிற்சியில் இருக்கீங்கன்னு உங்களை கெஸ் பண்ணவே கூடாது. பயிற்சி பண்ணுங்க, பயிற்சி பண்ணுங்க, பயிற்சி பண்ணுங்க, பண்ணிக்கிட்டே இருங்க. கிளியர்? ஓகே. இப்போ நிஷ்டை எத்தனை நிமிஷம் பண்ண சொல்லியிருக்கேன்? 45 நிமிஷம். 45 நிமிஷம் முடியலன்னா எவ்வளோ நேரம் முடியுமோ அவ்வளோ நேரம். ஓகே, ஆமாம், கண்டினியூவாக பண்ணணும். இது அடுத்தடுத்து பண்ணணும். முதல்ல ஒரு 15 நிமிஷம் மந்திரம் சொல்கிறீங்க, டக்குன்னு நிஷ்டைக்கு ஷிஃப்ட் ஆகிடும். இந்த யோகம் பண்ணுறதை 3 வகையாக பிரிக்கிறோம். பிரிக்கிறத ஒரே டைமில் தான் பண்ணணும். 3வது இப்போ பண்ணுங்க. நிஷ்டை எப்படி பண்ணுங்க? பண்ணி காட்டுங்க. கண் ஆப்ரேஷன் பண்ணியிருக்கிறவங்க கண் மூடி கவனத்தை மட்டும் புருவ மத்தியத்தில் வச்சுக்கணும். மற்றவங்க என்ன பண்ணணும்? கண் மேலே பார்த்து கவனத்தை புருவ மத்தியத்தில் வச்சுக்கணும். கவனம் போக போக தான் செய்யும். உங்கள் வேலை என்ன? எங்கே ஓடினாலும் திருப்பி திருப்பி கொண்டு வந்து மீண்டும் இங்கே நிறுத்துறது தான் உங்கள் வேலை. ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த புருவ மத்தியத்துக்குள்ளே புரு 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 புருன்னு ஒரு உணர்வு தெரியும், அங்கே கவனம் வைக்கணும். இன்னொரு சில கட்டத்துக்கு மேலே புரு 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 புருன்ற உணர்வு ஒலியாக மாறும். ஒலியை அப்புறம் ஒலி ஒரு டாட் வரும், அப்புறம் அந்த டாட் பெருசாகும் பெருசாகும் பெருசாகும். கவனிக்க கவனிக்க அருட்பெருஞ்சோதியாக மாறிடும். அதை பார்த்துட்டிங்கன்னா முடிஞ்சு, வந்த வேலை முடிஞ்சுன்னு அர்த்தம். அப்புறம் நான்லாம் உங்களுக்கு தேவையே இல்லை. இந்த பயிற்சி பண்ண 1.5 வருஷத்துலேயும் நான் உங்களுக்கு தேவைப்பட மாட்டேன். ஞானம் தானாகவே சித்திக்கும். ஜோதியை பார்த்துட்டிங்கன்னா முடிஞ்சு. நீங்களும் கடவுளும் வெவ்வேறு கிடையாது, 2 பேரும் ஒன்று தான். கனலெனவே மனமெறிந்திடவே உன்னை நாடி வந்தேன், தேடி வந்தேன், என் நிலை மறக்க. பிழையெனவே அட என் விதி இருக்க, ஓர் நூலிலையில் வாழுகின்றேன் உன்னடி உரச. கனலெனவே மனமெறிந்திடவே உன்னை நாடி வந்தேன், தேடி வந்தேன், என் நிலை மறக்க. பிழையெனவே அட என் விதி இருக்க, ஓர் நூலிலையில் வாழுகின்றேன் உன்னடி உரச. பொங்கி வரும் நஞ்சைத்தான் நீ குடிக்க, உன் கழுத்தில் பாம்பாக நான் இருக்க. ஜென்மங்கள் உன்னோடு சேர்ந்திருக்க, நஞ்சுக்கு நன்றிகள் நான் உரைக்க. உலகமே சுழலுதே அவன் பெயரினிலே, அணுக்களும் அசையுதே அவன் அசைவினிலே, சிவன் அசைவினிலே. ஆதி இல்லை அந்தம் இல்லை அகிலமெங்கும் சிவன், ஆணும் இல்லை பெண்ணும் இல்லை அர்த்தநாரி சிவன். நீரும் இல்லை நெருப்பும் இல்லை நினைப்பதெல்லாம் சிவன், உயர்வும் இல்லை தாழ்வும் இல்லை நீ வணங்கும் சிவன். சிவனே 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 சிவனே. அந்தமில்லை அகிலமெங்கும் சிவன், ஆணும் இல்லை பெண்ணும் இல்லை அர்த்தநாரி சிவன். நீரும் இல்லை நெருப்பும் இல்லை நினைப்பதெல்லாம்